ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கேன். என்னோட நேட்டிவ்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து என்னோட வில்லேஜில் என்னோட தோட்டத்தில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து, அதாவது உளுந்து இட்லி தோசைலாம் சாப்பிட்றோம்ல, உளுந்து அந்த உளுந்தும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தியும் வந்து போட்டிருக்கோம். இது ஃபுல்லாமே லாஸ்ட்ல வந்து தெரியுதுங்களா, இந்த ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ தூரம் போய் முடியுதோ இது இது ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு போட்டிருக்கிறோம். இது வந்து மக்காச்சோளம், இது வந்து மக்காச்சோளம். இப்போ ஆக்சுவலாக வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் கார் நிற்கிதுங்களா, ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, களை எடுத்துட்டு இருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. ஆனால் வெயில் அவ்வளோவா அடிக்கல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடிலாம் பாருங்க பனி பெஞ்சிட்டு இருக்கும். நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த பணத்துக்காண்டி என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் விண்டு மில்ல போட்டு அவங்க சொந்த நிலத்தையும் வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. இங்கேயுமே வந்து அரசியலாக இருக்குது பாஸ். டவுனில் மட்டும்தான் அரசியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜ்லேயும் நிறைய அரசியலாம் இருக்குது. ரொம்ப எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வாழ்றதே வாய்ப்பு கம்மி தாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஜூம் பண்ணுற பாருங்க. அம்மா, எங்கள் அம்மா நிற்கிறாங்க. இல்லை, அது அண்ணனோட காடு. ரோட்டுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாமே இந்த இது ஒரு ரோடு. அந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு காடு இருக்குது. இப்போ நான் நின்று வீடியோ சொன்னது வந்து இந்த இது முடிகிற இடத்துல, அங்கே தான் வந்து பாசி பயிறு, சாரி உளுந்தும் பருத்தியும் போட்டிருக்குது. பனை வச்சுருக்கோம் பாருங்க, பனை மரம். இதெல்லாம் இப்போ ரொம்ப காண்றதுக்கு அரிதானது. நம்ம தோட்டத்தில் ரெண்டு பக்கம், இந்த பக்கமும் வச்சுருக்குது, தெரியுதுங்களா, அந்த பக்கம் ஃபுல்லாக வச்சுருக்குது. நான் வந்த நேரமாக என்னன்னு தெரியல. நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான காற்று புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே நேட்டிவ் பிளேஸுக்கு வந்தாலும் எங்கே தான் போனாலுமே அந்த க்ரீனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அலாதி பிரியம். அதனால் எப்போவும் நான் ரசிப்பேன். அந்த டைம் நம்ம ரசிக்கிற விஷயத்த நம்ம நண்பர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வீடியோ எடுத்தேன். என்னடா இது பெரிய இதாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேணாம். பாருங்கள், எனக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காட்டுக்குள்ளே ரோட்டில் வந்து இறங்கி உள்ளே போகிறேன். இந்த வருஷத்துலேயே வந்து இந்த டைம் தான் எங்கள் தோட்டத்தில் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளம் தாண்டி தான் இப்போ நான் பேசின வீடியோ போட்ட இடம் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன விஷயந்தான் இது. போயிட்டுருக்கிறேன், அதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நல்லா இருக்கும் பாருங்க. எனக்கு பிடிச்ச விஷயம், பின்னாடி விண்டுமில்லாம் சுத்திட்டு இருக்கு. இந்த இயற்கை சூழல் எங்க காடு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா காடுமே ஃபுல் கிரீனா இருக்கனால ரொம்ப நல்லா இருக்கும். கிரீன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஒரு வழியா கிரீன்லாம் பார்த்துட்டு அப்படியே கார் எடுத்துட்டு மணப்பாறை கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அந்த மணப்பாறை கிளம்புறதுக்கான இடையில என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அத்தனையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது என்னன்னு பாக்குறீங்களா, கீழே ஈரால் தங்கபாண்டியன் மிட்டாய் கடை. இங்க தான் வந்து மிட்டாய் வாங்கிட்டு திருப்பி பயணத்தை தொடர்றேன். எப்போவுமே தூத்துக்குடி ஏரியாவுக்கும் இல்லை இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே மிட்டாய் வாங்காமல் போக மாட்டோம். கருப்பட்டி மிட்டாய், ஜீனி மிட்டாய் இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த கடையை ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஓகே, மீண்டும் பயணம் தொடர்கிறது. மதுரையில் சந்திப்போம். நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும் அப்படின்னா மதுரை வந்துட்டாங்க. மதுரை டோல் பக்கத்தில் வந்துட்டு சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கல, கூழ், கம்மங்கூழ், மோர் எல்லாம் வச்சுருந்தாங்க, வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. நம்ம மேலூர் டோல், இந்த இது டோல் இருக்கு. அங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கடியில் தான் வச்சுருப்பாங்க ஒரு சின்னதாக ஷாப்பு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூழெல்லாம் அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள், வச்சுருக்குறாங்க வெட்டியாக அழகாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து மோர் தான் எடுத்தேன், மோர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே மோரை தட்டி உள்ளே இறக்கி விட்டாச்சுங்க. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக அப்படியே இந்த கடைக்கு பின்னாடி வந்தீங்கன்னா
ஒரு சரியான வியூ ஒன்று உண்டு. ஏங்க நிப்பாட்டினேன் அப்படின்னா, மேக்ஸிமம் இதை பார்க்க தான் நிப்பாட்டினேன், ஆனால் தெரியல. சரி, ஓகே. பார்த்தீங்களா, செடி கொடியாக தான் இருக்கும், ஆனால் நீந்திட்டு இருக்காப்புல. நீர்கோழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நீந்திட்டு இருக்கு அழகா. எங்கடா உள்ள போயிடுச்சு பாவி. அப்படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு காரை எடுத்தோம் அப்படின்னா மதுரையிலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அப்புறம் வந்து மணப்பாறையை நோக்கி பயணம். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மேகக்கூட்டமாக இருக்குது. அநேகமாக போகல, மழை வச்சு செய்ய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சோலோ டிரைவிங்கில் இருக்கிறதுனால என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. தொடர்ந்து பாருங்கள். அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா சரியான மழை மதுரை தாண்டி பிரித்து எடுத்துருச்சுங்க. அண்ணா என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவரங்குறிச்சி பக்கத்தில் வந்துட்டேன். அங்கே வந்து சரி ரெயின் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தனால சரி அதை வீடியோ எடுப்பேன் அப்படின்னு லைட்டாக மாட்டி எடுத்தேன். அப்படியே பேசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா மணப்பாறையே வந்துருச்சுங்க. ஆமாங்க, அப்படியே பேசிக்கிட்டு மணப்பாறை பக்கத்துலேயே வந்துட்டேங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தடுத்த விலாக் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து மணப்பாறை அது இல்லாமல் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்க முக்கியமான ஸ்பாட்லாம் நம்ம சேனலில் விலாகை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்றும் அன்புடன் நான் உங்கள் கார்விங் ஜான். சேனல் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.